திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இன்னொரு முறை இங்க பாரு, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, அரை அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல. எல்லாம் புரிஞ்சுக்க தம்பி. அங்க மதுரையில் எல்லா ஊர்லயும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறான். நான் டிஎம்கே டிஃபன் பாக்ஸ். என் தம்பி ஒருத்த கேட்டான், டிஃபன் இங்க இருக்கு, பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ், டிஃபன் எங்க இருக்கு? எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு. டிஃபன் எங்க இருக்கு? எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு. தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி, கொஞ்சம் போவா தம்பி. அந்த பறக்கும் போது, பறந்து போகும்போது வயிற்றுல பசிக்கும் தம்பி. தம்பி அதுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் தம்பி. எப்படி தம்பி? புரிஞ்சுக்கிருச்சா? நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க ஐயா. சயின்டிஸ்ட் ஐயா உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரிதான் ஐயா அனுப்பணும்யா. விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவினார்கள். ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம். விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்பா விவசாயி தான் ஊத்தணும் ராஜா. சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பினவெல்லாம், மறுபடியும் சொல்றேன், சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப என் தம்பி அருள் சொல்றான்ல, ஏஐ வந்துருச்சு, நீ அதுக்கும் போயிரும். வேலைக்கு என்ன பண்ணுவ? இந்த வர்றா, இந்த மகன்கிட்ட தான் வரணும் வேலைக்கு, வழியே கிடையாது நீ. அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவ? இந்த தொழிற்சாலை கட்டளைனா வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவ? வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவ? என்கிட்ட கேள். அப்படி கேள். இந்த பார், இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை, சாம்சங் தொழிற்சாலை, ஹொண்டாய் தொழிற்சாலை, நோக்கியா தொழிற்சாலை, என்ன கிடைக்குது? வேலை. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வ? நல்லா 3 வேலை நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எங்க இருந்து வரும்? இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு தம்பி. பணத்தை சேமிப்ப, லட்சமா கோடி கோடியா சேமிப்ப, வங்கியில போட்டு வைப்ப, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. விளங்கிருச்சா? அப்ப என்ன நீ புரிஞ்சுக்கணும், எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது, அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும். இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கணும். இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம், தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும். படிச்சுட்டு நிறைய பல்லாயிரக்கணக்கில் வேலை வெட்டி இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு வேளாங்கண்ணி மாதாண்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல மாரியாத்தாட்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல யாருக்கிட்ட? முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அதிகாரம் யாருது? ஐயா எடப்பாடி இது, ஐயா ஸ்டாலின் இது, ஐயா மோடி இது, ஐயா மன்மோகன் சிங் இது, யாருது? முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது. அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது. இப்ப நம்ம ஆளுக அவனே முதலாளியாவும் இருக்கான், தரகராவும் இருக்கான். இந்த 2 பேர்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு பாரு, பேராபத்தானது.